இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். நல்ல விசுவாச வார்த்தையை பேசுவோம். அருகே இருக்கீங்கப்பா. 30 நாள் எங்களை கொண்டு போக அருகே இருக்கீங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தல்லவா, சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். நினைக்கலாம் யாருமே பார்க்கலன்னு, ஆண்டவர் இந்த உபத்திரத்தை பார்க்கிறாரு. உன்னை தொடுறவன் சொல்லுங்க, என் கண்மணியை தொடுறான். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ஓராபாலா குராபாரா ரபா கபா 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 ரபா கபா 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 ரகா ரகா பரபா ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் கைகளை தட்டி
கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நேசத்தனுடைய போர்வையை உங்களுக்கு மேல விரிக்கிறார், போர்வையை விரிக்கிறார். போவா சுருத்து மேல விரித்த அந்த போர்வை, ஆமா, ஏராளமான தானியங்களை பெற்றுக்கொண்டாள் ருத்து. ஆமேன். போர்வையை விரிக்கிறார், ஆசீர்வாத போர்வையை விரிக்கிறார், அபிஷேக போர்வையை விரிக்கிறார், திறந்த வாசல் என்கிற போர்வை விரிக்கிறார். ஒரு மகாந்தரா, நீ என்னுடைய மகள் என்று ஆமீன் வைராக்கியம் காட்டுகிற போர்வை விரிக்கிறார். தரா பாலா ஹந்த ரகா தீனா மாரா ரூபா லகா ரகா தீனா மலா கபா. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு சொன்னார், எனக்கு பயந்த என் ஜனங்கள், என்ன நம்பின என் ஜனங்களுக்கு நான் உண்டு பண்ணின வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறோம். எனக்கு பயந்தவர்களுக்கும் என்னை நம்பினவர்களுக்கும் நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கும். இந்த மாதம் கைகளை தட்டி பெரிய நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரபா 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 கத ரபா 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 ரபா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கோரஸ் பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி நல்ல விசுவாச வார்த்தையை பேசுவோம். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எங்க அருகே இருக்கீங்கப்பா. 30 நாள் எங்களை கொண்டு போக அருகே இருக்கீங்க. தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயம். இந்த மாதம் செங்கடல ரெண்டா படப்பாரு. சோதனை மாறிவிட்டார். அதிசயம். புயல் காற்றை வார்த்தையினால் அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை வார்த்தையினால் அடக்கினார் அதிசயம். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இல்லை என்று நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், இல்லை என்று நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 8 15வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எங்க பாருங்க, நமக்கு சொந்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த வாக்குத்தத்தம்.
நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அடுத்து இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு வசனம். நமக்கு விரோதமாய் வர்றவங்க எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், இதுல இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அடுத்து 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பற்களுள்ள எந்திரமாக்குவே. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தமாக்கி கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொந்தமாக்கி கொள்ற ஒரு வார்த்தை. எங்கிருந்து பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டாராம், நம்மளை போஷித்தாராம். நமக்கு விரோதமாய் வர்றவங்க இல்பொருள் ஆவாங்களாம், இப்படிலாம் சொல்றாரு. ஆமா, நீங்க உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன்னை நான் ஒரு யுத்த வீரனாய் வைப்பேன், ஸ்தோத்திரம், அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு. 13வது வசனம் தான் பிரசங்க வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவரே எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேங்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. சத்துருக்கள் இல்பொருள் ஆவாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தை. ஆகையினாலே இந்த மாதம் முழுதும் நம்முடைய வலது கையை பிடிச்சு கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். தகப்பன் துணை நிற்கிறது போல, ஒரு தாய் துணையா இருக்கிறது போல. அல்லேலூயா. ஆண்டவர் 30 நாள் நமக்கு துணையா இருப்பார். பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் நமக்கு துணையா இருப்பார். 10 காரியத்தில் கர்த்தர் துணையா இருப்பார். நான் எழுதி வைத்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் துணையா இருப்பார். நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயந்தர கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். வேண்டி கொண்டதை தர தேவன் நமக்கு துணையா இருப்பார். நமக்கு வரும் ஆபத்திலிருந்து தடுத்து நிறுத்த தேவன் நமக்கு துணையாயிருப்பார். தந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் துணையாயிருப்பார். தடைகளை தகர்த்தெறிய தேவன் துணையாயிருப்பார். கொடிய நோய்களுக்கு தடுத்து நிறுத்த தேவன் நமக்கு துணையாயிருப்பார். யுத்த நாளில் நம்முடைய சிரசை மறைத்துக் கொள்ள தேவன் துணையாயிருப்பார். பூமியில அதாவது உன்னை மேன்மையான இடத்துல வைக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. நெகேமியா கிட்ட சொல்றாரு, நீ தேவ ஆலயத்தை கட்டி முடிக்கும் வரை நான் உனக்கு துணையா இருப்பேன். உன் கையா அஸ்திவாரம் போட்டது, உன் கையே அதை கட்டி முடிக்கும் வரைக்கும் நான் துணையா இருப்பேன். ஜோர கை தட்டுங்க. ஒன்று, வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற துணையா இருக்கிறார். சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க. வாக்கு தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றி முடிக்கும் வர துணையா இருப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அதற்கு மேலாக
கர்த்தர் நின்று, நல்லா கவனிங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் 15வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். கை தட்டுங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். எந்த நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா கவனிங்க, யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபுனுடைய அண்ணன் ஏசா கொலை செஞ்சிருவேன் சபதம் எடுக்கிறான். ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை கூல காட்டி போஜனத்துக்கு கொடுத்துட்டு என் ஜேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். இப்போ அப்பா கிட்ட நான் தான் ஏசான்னு சொல்லி தோல் உடைய போத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவனை நான் இனி உயிரோடு வைக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அப்படி தாயார் கேட்டாங்க. அவன் சபதம் பண்றான். அவன் கோபக்காரன். தன் சகோதரன் ஏசாவால என் மகன் மடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தாய் சொல்றான். 27வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்க நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். இதான் அவன் சொல்றான். இவன் நினைச்சு கூட பார்க்கல. கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். அடுத்து 45வது வசனத்தை வாசிங்க. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து, உன் சகோதரன் இவன் சொல்றான், இப்ப கொன்று போடுவான்னு சொல்றான். தாய்க்கு படபடப்பாயிட்டு. இப்ப தாயின் தகப்பனும் கூப்பிட்டு சொல்றாங்க, பாங்க வா, உங்க அண்ணன் என்னைக்காவது உன்னை கொண்டு போட்டுருவான். நீ பாதான் ஆரான்ல இருக்கிற என் சகோதரன், எங்க அப்பா வீடு அங்க இருக்குது, லாபான் என்னுடைய தகப்பன், உனக்கு தாத்தா, நீ போ, உங்க தாய் மாமா அங்கதான் இருக்கிறார். ஆமா, நீ ஏமாத்திட்ட. அந்த கோபமும் தண்ணீர் வரைக்கும் 45வது வசனம் அவருடைய தாய் சொல்றாங்க பாருங்க. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின், நீ அவனுக்கு செஞ்சதை அவன் மறக்கிற நாள் வரைக்கும் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றால், நான் 2 பிள்ளைகளையும் சாக கொடுக்க தயார் இல்லை. நீ போ, அவன் கோபம் தனியட்டும். அவன் கோபம் தனியிறது மாத்திரமல்ல, நீ அவனுக்கு செஞ்சதெல்லாம் அவன் மறக்கட்டும். எப்படி பாருங்க, ஈசாக்கு அதை ஆரம்பிக்கிறார். முதல் வசனத்தில் ஈசாக்கு அப்படி சொல்றார், சரிப்பா அவங்க அண்ணன்காரன் கோபக்காரன் தான், நீ தான் ஏமாத்தி இப்படி ஆசீர்வாதத்தை ஏன் வாங்கின, நீ பாதான ஆரானுக்கு போ அப்படின்னு சொல்லி திடுதுப்புன்னு நினைச்சு கூட பார்க்கல. தாயை மறக்க வேண்டிய நிலைமை, தகப்பனை மறக்க வேண்டிய நிலைமை, துணி எடுக்கல, ஒண்ணுமே ஆயத்தம் இல்லை. உயிர் பிழைச்சா போதுன்னு போறான் பாருங்க. போற வழியில சூரியன் அஸ்தமாயிட்டு ஒரு கல்லை எடுக்கிறான். தலவாணியில மெத்தையில படுத்தவன். ஈசாக்கு அந்த தேசத்துல ஆசீர்வாதம் பெற்றவர். பஞ்ச காலத்துல விதைக்கும் பொழுது ஈசாக்கோடு கர்த்தர்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷன் உண்டுன்னா ஈசாக்கு. அவங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க கவனிங்க. இன்னைக்கு இருட்டுக்குள்ள ஓடி வாரான், ஒரு விதமான வனாந்தரம், அதுல ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுக்கிறான். அதுக்கு மேல கர்த்தர் நிற்கிறார் கைகளை உயர்த்தி. கர்த்தருடைய மனுஷனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பரிசுத்த சந்ததிய எப்படி பாருங்க, நினைச்சு கூட பார்க்கல. இப்படி நான் வனாந்தரத்துக்கு ஓடுவேன், ட்ரெஸ்ஸு உடுத்தின ட்ரெஸ்ஸை வச்சுட்டு தான் ஓடுவேன், எதுக்குமே ஆயத்தம் இல்லை.
ஒரு ஊருக்கு போகணுன்னா ஆயத்தமாகி நம்ம புறப்படுவோம். இவன் திடீர்னு ஓடுறான். உங்கள் அண்ணன் கொலை செஞ்சிருவான், நீ ஒப்படி போடு, நாங்கள் 2 பிள்ளைகளையும் இலக்க எனக்கு தயாரில்லை, ஓடுனா ஓடி அந்த 11வது வசனம் சொல்லுது, அங்கே ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்த உடனே ஒரு கல்லை எடுத்து தலைவணியாக வச்சிருக்கிறான். அதுக்கு மேலே அன்னைக்கே ஒரு சொப்பனம் கண்டான். கவனிக்கிறீங்களா? ஏணிப்படி ஒரு ஏணி அங்கே இருக்கிறது, வானத்தில் ஒரு ஏணி பூமியில் நுனி இருக்கிறது, தேவதூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறத பார்க்குறான் கையை உயர்த்தி. அதுக்கு மேலே 13வது வசனம் சொல்லுங்க, துணையா நிற்கிறேன்னு சொன்னது மேலே தான் அவன் பார்க்குறான். ஒரு 20 அடிக்கு மேலே ஒருவர் நிற்கிறார், கிட்ட நிற்கிறார், துணையா நிற்கிறார். 13வது வசனம் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அழகா சொல்றார் பாருங்க. எப்பா ஜீவன் தப்புனா ஓடுன்னு வந்திருக்கிய, இவன் எப்படி ஜெபம் பண்ணான்னு தெரியுங்களா? ஆமா, ஆகாரத்துக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் தான் இவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆமா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவப்பா, நீ கால் மிதிக்கிறது உன்னுடையத. வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. பரதேசிக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், பெரம்போக்கு உடைய மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஜீவன் தப்புனா போதுங்கிறவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இவன் ஆமா சாப்பாட்டுக்கும் வஸ்திரத்துக்கும் ஜெபம் பண்ணவனுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தல்லவா, சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். வெறுமையா போனவன் தான் அங்கு பயங்கரமான ஆசீர்வாதம். 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தா, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையும். கவனிங்க, ஆசீர்வாதம் பெற்ற உடனே அது மேல நம்ம கவனம் வைக்க கூடாது. கார் கிடைச்சா, ஒரு வண்டி, அது மேல வைக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா ஒருவர் இருக்கிறாரு. இதெல்லாம் பழகணும். கொதுக்குமே நான் தகுதி இல்லை. நான் எங்கே கிடந்தேன்? ஒரு கள்ள தலைவாணியாக வச்சு கிடந்தேன். நான் எங்கே கிடந்தேன்? அன்னைக்கே ஒரு கரடியோ சிங்கமோ என்னை தின்னு இருக்கும். அம்மாவை இழந்து, அப்பாவை இழந்து, என் பாசமுள்ள அண்ணனை இழந்து, அவனால் நான் கொலை செய்யப்படுவேன்னு நினச்சி திடுதுப்புன்னு வந்த ஒரு வெறுமை, திடுதுப்புன்னு வந்த ஒரு ஏமாற்றம், திடுதிருப்புன்னு வந்த ஒரு கசப்பு, திடுதுப்புன்னு வந்த ஒரு தனிமை. கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. தலைக்கு மேல நின்று முகமுகமாய் பேசுறார். கை தட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு மற்றவனுக்கு இதுதான் வித்தியாசம். முகமுகமாய் பேசுறார். அவன் சத்தம் அப்படி அங்க அவனுக்கு துணையா வந்து நிற்கிறார் கர்த்தர். என்ன அற்புதம், என்ன இதை படிச்சு பார்த்தா அவன் சொல்றான், ஆகாரத்துக்கும் வஸ்திரத்துக்கும் தான் ஜெபம் பண்ணான். இப்போ கொண்டு வர முடியல, வண்டி வண்டியாய் ஆசீர்வாதம். ஆமா, அவன் அண்ணனுக்கு எத்தனையோ மடங்கு, டபுள் மடங்கு கொடுத்து அனுப்புறான். படிச்சு பார்த்தா சாதாரண மனுஷனை கர்த்தரே ஆசீர்வதித்து நிரப்பிடுவார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணிட்டாருன்னா நிறைவேற்றிடுவார். எந்த நேரத்தில் பண்றாரு பாருங்க. வெறும் தோலோடு படுத்து கிடக்காங்க. ஆமா, கைய தலையில வச்சு, கள்ள தலையில வச்சு படுத்து கிடக்கிறவனுக்கு மேல நின்று கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன். வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, ஆசீர்வாதத்தை கூறுறாரு. நம்மளை ஒவ்வொருவரையும் கீழே போகணும்னு ஆண்டவர் விரும்பல. இடத்த வில்லு, கார வில்லு, பைக்க வில்லு, வாங்குன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. கையை உயர்த்தி வாங்கு, பூமியை வாங்கு. நீ படுத்திருக்கிற பூமி உன்னுடையதாகும். நீ சாதாரண ஆள் அல்ல. சும்மா என்னைக்கும் சாப்பாட்டுக்கும் தான் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது அல்ல என் திட்டம். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வாக்கு கொடுக்குறேன். உன் கையை பிடிச்சி நான் சொல்றேன், வாக்குறுதி பண்றேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. நான் ஆசீர்வதிக்கிற தெய்வம். பொல்லாங்குகள்ல இருந்து நம்மளை விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க, ஆமா, இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வந்தார். கர்த்தருக்குள்ள வர்றான்னா அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுக்கு தான் உங்களை அந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். தர்த்தினியத்தின் அந்த சாபத்தை நீக்கி போடுவார். தர்த்தினியத்தின் ஆடை நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது.
ராஜா வீட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எப்படி பாருங்க, என்ன ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் அப்பா இல்ல, அம்மா இல்ல, தெய்வம் பண்ணி இருக்கிறார். உன்னை உயிரோடு மீட்டவர். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை படிமா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்லாத தேவன். அப்படியே நிறைவேற்றுவார். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம மேல போட்டுட்டு தான் அவர் தர்த்தரானார். ஆமா, ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சுட்டு தான் சிலுவையில் அப்படி தொங்கினார். கர்த்தருடைய பிள்ளை 1ஆம் தேதி உனக்கு துணையா நிற்கிறார்னா உன்னை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கையை உயர்த்தி, இன்னைக்கு நிறைவேறாம இருக்கலாம், நாளைக்கு நிறைவேறிடும். உன் கண்கள் காண அந்த வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறிடும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தான் இயேசு வந்தார். சொன்னதை நிறைவேற்றுவார். சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் ஒன்ன கைவிடு. 15வது வசனம், சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எதற்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே சொல்லுவார், எல்லாம் காட்டுவார், அதை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பார். துரிதமா நடக்கிறது இல்லை. நீ பொறுமையா இரு, அது நிறைவேறிக்கிட்டே இருக்கும். கையை உயர்த்தி. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்லா தேவன், மனமாறா மனுஷன் இல்லை. நமக்கு அடையாளம் யாக்கோபு தான் அடையாளம். எப்படி திடுதிடுன்னு ஓடி போய் காட்டுக்குள்ள படுத்து கிடக்கான், திடுதிடுன்னு போறான். அன்னைக்கு தான் லாபான் வீட்டுக்கு போறான், பெத்து வேலை பார்க்கறான். என்ன அற்புதம்! ஒவ்வொரு படியும் ஆசீர்வாதம் தான். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர, இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற, உன்னை செல்வந்தராய் மாற்ற. 2 கொரிந்தியர் 8:9 ஆமார், அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் உங்களை ஐஸ்வர்யவனாக்கும்படி அவர் தருத்தரானாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எருசலேம்ல நீ சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலையும் சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா உனக்கு துணையா இருப்பேன் இருக்கிறார். அந்த வசனத்தை படிமா. அப்போஸ்தலர் 23:11 படி. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பாருங்க எப்படின்னு பாரு, பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும். ஆமா, ரோமாபுரியிலே சாட்சி கொடு. ரோமர்கள் நடுவில் சாட்சி கொடு. எருசலேம்ல நீ, எருசலேம்னா சபை, எருசலேம்னா வீடு. ஆமா, சபை. எருசலேம்ல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இவர் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா அந்த சாட்சி சாட்சி கொடுத்தாரு, அதை யாரும் ஏத்துக்கிடல. 22வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 22:18 பாருங்க. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். ரோமாபுரிக்கு போ. உன் சாட்சியெல்லாம் நீ சொல்றாரு. நான் யூதன் தான், கிரேக்கன் தான், எல்லாம் சொல்லிட்டார். நான் இப்படி இருந்தேன், இந்த மார்க்கத்தை நான் கொலைபாதகன் தான், நான் கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் இருந்தேன். தமஸ்குக்கு போகிற வழியில் என்னை கர்த்தர் சந்திச்சு தன் சாட்சியை சொல்கிறாரு. ஆனால் எருசலேமில் எடுபடலை. நானும் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சாட்சியை ரோமாபுரியில் தான் சொல்லணும். கையை உயர்த்தி, ரோமாவுன்னா உலகம். ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கு தான் ரோமாபுரிங்களை அன்றைக்கே இயேசுவின் காலத்திலே ரோமர்கள் நம்மளை அழிச்சு போடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. ஆமாம், இப்படி நம்ம விட்டுட்டோம்னா ரோமர்கள் இயேசு செய்த அற்புதம், அந்த லாசருவை எழுப்பின உடனே ஏன் நீங்கள் தடை பண்ணாமல் விட்டுட்டீங்க, இது ரோமர் கண்டுட்டா நம்மளெல்லாம் அழிச்சு விடுவாங்களே அப்படின்னு ரோமர்களை குறித்து ஒரு பயம் இருக்கும். ரோமர் நடத்தினதான் அங்கே நடக்கணும். ரோமர் காலத்தில் அந்நியர் உள்ள வரக்கூடாது. நியாயப்பிரமாணம் தான் நிறைவேறணும். நீங்க அந்த வசனம் கூட வாசிங்க. யோவான் எழுதின புத்தகம் 11வது அதிகாரத்துல கூட இருக்கும். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டா எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர்கள் நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். ரோமர்கள்
ஒரு தீவிரவாதிகள் மாதிரி அழிச்சு போடுவாங்களே, இயேசு இப்படி அற்புதம் செய்ய விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரட்சிக்கப்பட்ட செய்தியை சபையில் இல்லை, ரோமாபுரிக்கு வெளியே போங்க. ஆமாம், பட்டணங்கள் போங்க, கிராமம் போங்க. ரோமாபுரின்னா எருசலேம்ந்து தூரத்துக்கு போங்க. சொல்லுங்கள், நீங்கள் தூரமான இடத்துல போய் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். நான் இப்படி தாங்க இருந்தேன். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு அழகாக சாட்சி சொல்கிறார். பிலாத்துக்கிட்ட சொல்கிறாரோ, என்னப்பா அவன் எல்லாரும் யூதருக்கு ராஜாவாங்க. உடனே அவர் சொல்றாராம், நான் இது சாட்சி சொல்றதுக்கு தான் என்னை பிதா அனுப்பி இருக்கிறாருங்க. அதான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்திருக்கிறேன். சாட்சி கொடுக்கத்தான் என்னை பிதா அனுப்பி இருக்கிறார். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். ஆமாம், ஜோரா கை தட்டுங்க. சாட்சியை நீங்க மறக்காதீங்க. எப்படி பாருங்க, நான் திடீர்னு உங்களை கூப்பிட்டு சொன்னா உடனே சாட்சி சொல்லணும். இந்த நிலைமையில இருந்தா இப்படி என்னை தொட்டார். ரட்சிப்பை நீங்க பெற்ற ரட்சிப்பை சாட்சியா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு நான் கவலையற்று இருப்போமானால் வரப்போற தண்டனைக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டதை பத்தி சொல்லுங்க. ரட்சிப்பை பத்தி சொல்லுங்க. ரட்சிப்பை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்படுற கூட்டம் நம்ம கூட்டம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ரட்சிப்பின் மேன்மையை சொல்லணும். ரட்சிப்பு எப்படி? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாருங்க. இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, கையை உயர்த்தி. ஆமா, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஆமா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் வரப்போற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வ? வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த. பாருங்க எப்படி இந்த ரட்சிப்பு எப்படி வருதா? அடையாளங்கள் செய்து, அற்புதங்கள் செய்து, தேவ சித்தத்துக்கு பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், பரிசுத்த ஆவியின் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பெரிய தண்டனை வருதுங்க. ஆமா, அந்த தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆகையினால ஆத்தும பாரம் நமக்கு வேணும். நம்ம சொன்ன சாட்சியை சொல்லிடணும். உங்க ஜீவியமே சாட்சி, அறிஞ்சதே சாட்சி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ விடிய இங்க சாட்சி சொன்னாலும் இந்த காதல் விட்டு அந்த கால போவதுன்னு சொல்றாரு. எருசலேம்னு ஒரு சாட்சியை சொல்லி நீ சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப மேதையான ஆட்கள். நீ எங்கே போகணும்? எருசலேமில் சொன்ன இதே சாட்சியை கொண்டுட்டு ரோமாபுரிக்கு போ, சீக்கிரமாக போங்கிறார். கையை உயர்த்தி, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், போ. நீ சாட்சி சொல்லும்போது நான் பக்கத்தில் நிற்பேன். அந்த சாட்சியை நான் உனக்கு ஜெயமாக்கி தருவேன். நீ சாட்சி சொல்லும்போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு அந்த வேலையை செய்யுங்க. உங்கள் சாட்சியை மற்றவங்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், நான் சாட்சி கொடுக்க தான் வந்தேன். ஆமாம், 3வது மீட்பின் திட்டத்தை செய்ய நமக்கு துணையாக இருக்கிறார். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு முச்செடியில் ஒரு தீ எரியுது. அங்க நின்று சொல்றார். வாசிங்க, ரொம்ப சூப்பரா. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று கவனிக்கிறீங்களா? அவனுக்கு தரிசனமானார். இவர் அங்க தான் நிக்கிறாரு, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ மோசைக்கு கர்த்தர் பக்கத்தில் நின்று தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. அப்ப முச்செடியிலிருந்து பேசுறாரு. படிமா. முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கவனிக்கிறீங்களா? நீங்க இப்படி படிச்சுட்டு போனா அவர் சொல்றாரு, எகிப்துல என் ஜனங்க படாத பாடுபடுறாங்கப்பா, உபத்திரவப்படுறாங்க. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அவங்க ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற கூக்குற என் சமூகத்துக்கு வந்து எட்டியது. அவங்க வேதனை அறிஞ்சிருக்கிற. நீ போ, பார்வோன்கிட்ட போ, என் ஜனங்களை விடுதலை செய்ய. என் ஜனங்கள்
இனி நான் வியாதியா இருக்க நான் விட மாட்டேன், இனி என் ஜனங்களை அடிமைப்படுத்த நான் விட மாட்டேன், என் ஜனங்கள் மேல ஒரு அடி கூட அடிக்க நான் விட மாட்டேன், நீ போறியா என்னையா அப்படின்னு ஒரு திட்டத்தையே கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி. இன்னைக்கும் சொல்றேன், இனி உன்னைய கண்ணீர் வடிக்க விட மாட்டார், சத்துரு உன் மேல ஜெயம் கொள்ள விடவே மாட்டார், இனி துக்கப்பட விட மாட்டார். 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. கவனிங்க, ஒரு வீட்டுக்குள்ள உபத்திரவம் நடக்கு, நீங்க நினைக்கலாம் யாருமே பார்க்கலன்னு, ஆண்டவர் இந்த உபத்திரத்தை பார்க்கிறாரு. உன்னை தொடுறவன் சொல்லுங்க என் கண்மணியை தொடுறான் என்ன பாருங்க, எங்க நடக்குது, எகிப்துல நடக்கிறத எங்க ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ ஜனத்தின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறது, சொந்த ஜனத்தின் மேல. ஹல்லேலூயா. 70 பேர் தான் போனாங்க, 30 லட்சம் ஜனங்கள் ஆயிட்டாங்க எகிப்துல. எவ்வளவுதான் பார்வோன் போய் ஒடுக்குனாலும் ஒடுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் மூட்டை பூச்சி. ஹல்லேலூயா. ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குன்னா 1000 மூட்டை பூச்சி வந்துடும், கட 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 கடன்னு பெருகிடும். என்னமோ நினைக்காங்க கிறிஸ்தவத்தை தடை பண்ணிடலாம், வளர விடாமல் ஆக்கிடலாம், சபையை வளர விடாமல் ஆக்கிடலாம், அதை அந்த பர்மிஷனை நிப்பாட்டிடலாம், இதை நிப்பாட்டிடலாம். அந்த இருக்க கர்த்தருடைய வேலை இந்த வேலை. கையை உயர்த்தி அல்லேலூயா. போனது எத்தனை பேர்? யோசேப்பினுடைய சந்ததி போனது 70 பேர், பெருகினது எத்தனை பேர்? 30 லட்சத்துக்கு மேலே. கையை உயர்த்தி பாருங்க பெருக்கம் எப்படி இருக்குதுன்னு. எகிப்தை விட இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள், பெருகிட்டாங்க, அவனுக்கு தாங்க முடியல. அல்லேலூயா. ஆமாம், மோசே அவருடைய தாய் மறைச்சு வச்ச நாணல் பெட்டிகளை போட்டு. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். வா. என் ஜனங்கள் படுறாங்க, படாத பாடுபடுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவங்க வேதனை, அவங்க கண்ணீர், அவங்க கவலையெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். இன்னும் நீங்கள் கவலைப்பட்டா கர்த்தருக்கு தெரியும், நீ கண்ணீர் விட்டா கர்த்தருக்கு தெரியும், நீங்கள் வேதனைப்பட்டா கர்த்தருக்கு தெரியும். இதில் இருந்து நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, இவனை மோசக்கிட்ட எப்படி கூப்பிடுறாருன்னா, இனி என் ஜனங்களுடைய வேதனையை பொறுக்க மாட்டேன், இனி என் ஜனங்கள் அடி வாங்கிறத நான் பொறுக்க மாட்டேன், என் ஜனங்கள் அடி வாங்கிறத பொறுக்க மாட்டேன், இனி என் ஜனங்களுடைய அந்த ஒடுக்குகளை நான் பொறுக்க மாட்டேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லு. ஆமாம், வான்னு கூப்பிட்டு இந்த மோசே மூலமா 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்தார். அல்லேலூயா. இப்போ நம்மளை ரட்சிக்க இயேசுவே இங்கே வந்தார். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவா? அவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க. புஸ்தக சுருள் என்னை குறித்து தானே சொல்லுதுன்னு நமக்காக வந்தவர். எப்படி வந்தார்னா, லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை மட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரம் சுவிசேஷத்தை கேட்டா தான் அவங்க ஐஸ்வர்யமானவாங்க. அவங்க ஆத்துமா, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தரித்திரமா இருக்குது. ஒரு மேலான ஒரு சமாதானத்தின் செழிம்புள்ள, ஒரு செல்வத்தின் செழிம்புள்ள அந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அடுத்து, என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தில். எல்லாரும் எந்திரிச்சுங்க. இதான் இயேசு. தரித்திரத்தில் இருக்கீங்களா? இயேசு உங்க தரித்திரத்தை மாத்துறவர். சிறையில் இருக்கீங்களா? சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவர் அவர்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தலையில கை வச்சு உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற இயேசுவின் பிரசன்னம், அந்த ரட்சிப்பின் மகிமை என்னென்ன செய்துன்னு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் இயேசு வந்தார். என்னை அபிஷேகம், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்க, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க,
பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. தலையில கை வைங்க. இப்படி வந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர், குருடர்களுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர், சப்பானில் நடக்க செய்த ஆண்டவர், பல பல அற்புதங்களை செய்தார். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்தார். ஆமா, யாரும் அடக்கவே முடியாத அற்புதங்களை அதிசயங்களை சொன்னோம். என்ன செய்வது? இந்த மனுஷன் ஏராளமான அற்புதங்களை செய்கிறாரே, ஆனால் கடைசியில் அவர் இரத்தத்தை சிந்தினார். அதில் தான் மீட்பு இருக்கிறது. அந்த இரத்தத்தினால தான் நீ மீட்கப்பட்ட. இப்பொழுது ஒரு நிமிடத்தில் அந்த சொல்லு இரத்தம் படித்தவரை பாருங்க. அவர் உனக்கு துணையாக இருக்கிறார், உனக்கு துணையாக இருக்கிறார். உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற துணையாக இருக்கிறார். நீ ஆமாம் ரோமாபுரியில் சாட்சி கொடுக்கணும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அன்றைக்கு ராத்திரியே பவுலை திடப்படுத்தி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எருசலேமிலையும் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலையும் சாட்சி கொடு. உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லும் பொழுது அவர் துணையாக இருக்கிறார். மூணாவது, மீட்பின் திட்டம், விடுதலையை குறித்து சொல்லும் பொழுது, விடுவிக்கப்படுகிற நற்செய்தியை குறித்து சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். தலையில் கை வைத்து தேவ பிரசனம் இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அலை அலையாய் அந்த சிலுவையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சிலுவையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சிலுவையின் பாடு மரணங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மீட்பின் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வா. மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வா. நான் நிறைவேற்றினது போல நிறைவேற்று வா. இந்த ஜனங்கள் வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த ஜனங்கள் வியாதியோடு இருக்காங்க. இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, தர்த்தனித்தில் இருக்கிறாங்க, சிறையிருப்பில் இருக்கிறாங்க. நீ வா, உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வாங்க. ஹல்லேலூயா. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ரஹமனஹந்தரபா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் எனக்கு நீ துணையா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.